டாக்டர், இப்ப வலிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற சமயத்துல, அந்த வலிப்பால பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நபரும் சரி, அவரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களும் செய்ய வேண்டிய விஷயங்கள், செய்யக்கூடாதவைகள் அப்படின்னா என்னென்ன டாக்டர்? இது ஒரு முக்கியமான கேள்வி மேடம். ஆக்சுவலாக ஒருத்தருக்கு வலிப்பு வருதுன்னா பதட்டப்படக்கூடாது. அது குழந்தைங்களா இருந்தால் அவங்கள தூக்கிட்டு இங்கே அங்கே ஓடுறது, பெரியவங்களா இருந்தால் உட்கார வைக்கிறது, இதெல்லாம் சுத்தமே தவிர்க்கணும். யாராக இருந்தாலும் அவங்கள படுக்க வைக்கணும். படுக்க வச்சு ஒரு பக்கமாக ஒரு கழிச்சு வைக்கணும். இது பேர் ரெக்கவரி பொசிஷன். வலது பக்கமோ இடது பக்கமோ ஒரு கழிச்சு படுக்க வைக்கணும். ஏன்னா அவங்களால நினைவில்லாத போது அவங்களுக்கு வர உமிழ் நீரோ இல்லை அவங்க வாமிட் ஏதாவது எடுத்தாங்கன்னா புறையேறி நுரையீரலும் மூச்சு குழாயை அடைக்காமல் இருக்கணும். அவங்க ஆடைகளை தளர்த்தி விடணும். கழுத்துக்கு நெருக்கிற மாதிரி இருக்கிற ஆடைகளை தளர்த்தி விடணும். கூட்டம் கூடாமல் அவங்களுக்கு காத்தோட்டமான இடத்துல இருக்க வைக்கணும். இது முக்கியமானது. குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவோன்னா, சில பேருக்கு அடிக்கடி வரவங்களுக்கு நம்ம இந்த ஸ்ப்ரே மாதிரி கொடுப்போம். மூக்கில் அடிக்கக்கூடிய அந்த மருந்து ஸ்ப்ரே, அது டாக்டர் எந்த அளவு சொல்கிறாரோ அந்த அளவுக்கு கரெக்டாக கொடுக்கணும். இதில் மெயினாக பண்ணக்கூடாதது என்ன அப்படின்னா, இந்த சாவி கொடுக்கறது, கூர்மையான ஆயுதம் கொடுக்கறது, கத்தி கொடுக்கறது, இதெல்லாம் இதுக்கான எந்த ஒரு அறிவியல் பூர்வமான விளக்கமும் கிடையாது. இது கண்டிப்பாக அந்த இரும்புகள் கொடுக்கறதுனாலையும் இதை திருப்பி திருப்பி நம்ம சோஷியல் மீடியாவும் சினிமாக்களும் இதை மீண்டும் மீண்டும் இதை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு மூடப்பழக்கம் தான். அது கொடுக்கறதுனால எந்த ஒரு நன்மையும் ஆகாது. அது எப்படி நிற்கிதுன்னா 90லேருந்து 95% ஃபிட்ஸ் அதுவாக 2லேருந்து 3 நிமிஷத்தில் ஸ்டாப் ஆயிடும். நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நின்றுடும். அந்த டைம் நமக்கு அடிபடாமல் பார்த்துக்கணும். அதை தவிர இந்த வாயில் துணி வைக்கிறது, விரல் வைக்கிறது, சில பேர் இந்த பூண்டு வாசனை வைக்கிறது, இல்லை இந்த பழைய செருப்பு மோந்தால் சரியாயிரும், சூடு வச்சா சரியாயிரும், இந்த மாதிரி நிறைய இந்த சம்மந்தமான மூட பழக்கங்களும் இருக்குது. மித்ஸும்போம் அந்த மாதிரி எதையுமே பண்ணாமல் மெஜாரிட்டி 95% ஆஃப் ஃபிட்ஸ் 5 நிமிடத்துக்குள்ளே தானாக சரியாயிடும். ஒருவேளை அந்த ஃபிட்ஸும் 5 நிமிடத்தையும் தாண்டி வருதுன்னா நீங்கள் அவரை அவசரமாக நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா அவருக்கு அதுக்கு மேலே இருந்ததுன்னா மூச்சு குழாய்களில் பாதித்து ஆக்சிஜன், மூளைக்கு ரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் குறைஞ்சதுன்னா அது நிரந்தர பாதிப்பை உண்டாக்கிடும். அவருக்கு இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் தேவைங்க.